சரவண பவோ ஓம் சரவண பவோ தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே. ஸ்ரீமன் நாராயணன் திருமால் ஜகத்துக்கெல்லாம் காரணபூதனான பகவான். அவன் சம்சாரிகளை ரட்சிக்கிறான்னு சொல்ல வந்தது இந்த லக்ஷ்மி தந்திர வாக்கியம். தான் பகவான் சம்சாரிகளை ரட்சிக்கும் போது தனியாக ரட்சிக்காமல் ஸ்ரீதேவி நாச்சியாரோட சேர்ந்திருந்து ரட்சிக்கிறான்னு தெரிவிக்கிறது இந்த வேத வாக்கியம். லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா. பகவான் ரட்சிப்பது கருணையே வடிவெடுத்தவளான ஸ்ரீதேவி நாச்சியாரோட கூடியிருந்து என்று தெரிவிப்பது இந்த வாக்கியத்தினுடைய விழுங்கிய பொருள். அதேதான் சுவாமி கூறத்தாழ்வானும் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய குரு பரம்பரையிலே அமைத்து காட்டினார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம், ஸ்ரீமன் நாராயணன் முதல் தெய்வம், பிரதமாச்சாரியன். அவனுக்கு அடுத்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பவள் ஸ்ரீதேவி நாச்சியார், ஸ்ரீ மகாலட்சுமி. அதற்கு மேலே விஸ்வசேனர், நம்மாழ்வார் என்று ஆச்சாரியர்களுடைய குரு பரம்பரையானது வளர்கிறது. ஆக பிரதமாச்சாரியன் பகவான், இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறவள் ஸ்ரீதேவி நாச்சியார்னா எவ்வளவு முக்கியமான ஸ்தானமாக அவளுக்கு இருந்திருக்கணும். அந்த நாச்சியாரான ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவி தாயார், ரமான் வழங்கப்படுபவள், அகில ஜகத்துக்கும் மாதான்னு கொண்டாடப்படுபவள், கமலான் அழைக்கப்படுபவள், எல்லாத்துக்கு மேலே ஸ்ரீஹி ஸ்ரீஹி என்று கொண்டாடப்படுபவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு வேதத்திலே சில சில பாகங்கள் எல்லாம் அமைந்தன. ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், அதிதி சூக்தம், ஸ்ரீ சூக்தம் என்று பல பல சூக்தங்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்காக. அதிலே அவளுடைய பெயரை நேரே கொண்டிருக்கிறபடியால் ஸ்ரீ சூக்தத்துக்கு தனிச்சிறப்பாக பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடினார்கள். அந்த ஸ்ரீ சூக்தத்தினுடைய அர்த்தம் என்னதுங்கிறத பத்தி இன்னும் தொடக்கமாக ஒரு 7 நாட்கள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். ருக்மிணி பிராணநாதனான பிருந்தாரண்ய நிலையனான பார்த்தசூதனான பகவான் பார்த்த சாரதி, அவன் திருவடி பலத்தாலே இதை நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அந்த பெருமாள் தாயாருடைய திருவடிகளிலேயே பிரார்த்தித்துக் கொண்டு 2 வார்த்தை விண்ணப்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். ஆருடைய வைபவத்தையும் பேசலாம். வேத வேதாந்தங்கள்லாம் என்ன சொல்றது? யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக. என் வாக்குக்கும் மனத்துக்கும் பகவானுடைய வைபவம் எட்டாது. எவ்வளவு தேடி தேடி பார்த்தாலும் என் வாக்காலும் மனத்தாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாதுன்னு சாஸ்திரம். அவன் பெருமையே சொல்லி முடிக்க முடியாதுன்னா அந்த பெரிய பெருமாளுடைய திருமார்பரே ஸ்ரீவத்ச மகாலட்சுமியாக சேவை சாதிக்கிறாளாம் பெரிய விராட்டி. அவள் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஒரு சேர்ந்த மயிர் கத்தை, அது திருடமாக ஆக்கப்பட்ட மருங்கிற ஸ்ரீவத்சங்கிற மரு. அந்த மருவையே தனக்கு ஸ்தானமாக கொண்டு அதிலே ஸ்ரீ மகாலட்சுமி சேவை சாதிக்கிறாள். பெருமாளுடைய வலது திருமார்பிலே நித்தியவாசம் பண்ணுகிறாளாம் பெரிய விராட்டியார். ஸ்ரீராமாயணத்திலே மந்தோதரி அற்புதமா தெரிவிக்கிறார். ஸ்ரீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா துருவா. ஸ்ரீவத்சவக்ஷாக, ஸ்ரீவத்சங்கிற மருவை தன் திருமார்பிலே படைத்தவன். நித்யஸ்ரீஹி, நித்தியமான பிராட்டி சம்பந்தத்தோட கூடினவன் பகவான். ஆக இவ சம்பந்தம் இருக்குதுன்னு அவனுக்கு வைபவம். அவளிடத்துல நித்தியமா இருக்காள்ங்கிறது இவளுக்கு வைபவம். இப்படி ஒத்தருக்கொத்தர் பிரியாத வைபவங்கள் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உண்டானதாம். நல்லோர்களுக்கு என்ன ஏத்தம்? வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கான்னு ஏத்தம். வேதாத்தியனம் எப்ப பண்ண முடியும்? நல்லோர்களாக இருந்தால். ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் இல்லையோ? நல்லவனா இருந்தா வேதாத்தியனம் பண்ண போறான், வேதாத்தியனம் பண்ணவனா இருந்தா தான் நல்லவன் ஆக போறான். ஆழ்வார் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். நன்மையால் மிக்கவர்கள் 4 வேதங்களை கற்றபடியாலே. 4 வேதங்களை ஏன் கற்றார்கள்னா நன்மையால் மிக்கபடியாலே. இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு இயைந்து சேர்ந்தே செல்லும். அதே போல பெரிய பெருமாளுக்கு வைபவம் பிராட்டி சேர்ந்தபடியாலே. பிராட்டிக்கு என்ன ஏற்றம்னா
அவனோடு சேர்ந்தபடியாலே, அவனோட சேர்ந்திருக்கிறபடியாலதான் அவளுக்கு ஏற்றம், அவளாலதான் அவனுக்கு, அவனாலதான் அவளுக்கு. இப்படி ஒத்தருக்கொத்தர் விட்டு பிரிய முடியாத வைபவம் ரெண்டு பேருக்கும் உண்டானது. அவனை பத்தி 4 எழுத்து பேசினாலும் பேசலாம், பிராட்டிய பத்தி அவ்வளவு சுலபமா பேச முடியுமா? இது சாஸ்திரம் தானே சொல்லிக்கிறது. அவ்வளவா அவளை பத்தி என்னால சொல்ல முடியாதுங்கிறதுனாலே வளவளான்னு நான் பேசலே, சுருக்கமா பேசுறேன்னு. பகவானை பத்தி 4 வேதங்கள் இத்தனையும் சொல்ல போக அவ்வளவு தூரம் பிராட்டிய பத்தி காணலையேன்னா சொல்றதுக்கு முடியல, சொல்லல. ஒருத்தரை பத்தி நாம பேசுறோம்னாலே சரி பேச முடியும்னு சொல்லிக்கலாம். இது நேர திருஷ்டாந்தம் சொல்லணும்னா அழகா தெரிவிப்பார்கள். நம்முடைய 4000 பாசுரங்களிலே பல பேருக்கு பாசுரங்கள் உண்டு. 108 திவ்யதேசங்கள் மங்களாசாசனம் பெற்றன. இந்த 108லே சில திவ்யதேசங்களுக்கு பாசுரம் இல்லைன்னு சொல்லுவார். திருநாராயணபுரம்னு பார்த்தோம்னா பாசுரம் வியக்தமா இல்லை. காஞ்சி தேவப்பெருமாள்னு பார்த்தோம்னா வியக்தமா பாசுரம் இல்லைன்னு அடிய சொல்லல அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அது காஞ்சி தேவப்பெருமாளா இருக்கட்டும், திருநாராயணபுரம் பெருமாளா இருக்கட்டும். இன்னும் கேட்டோம்னா மன்னார்குடி ராஜகோபாலன் பாசுரம் இல்லைன்னு சொல்லிடுவார். கேட்டா சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் பாசுரம் பாடிட்டார் ஆழ்வார். இதுக்கு ஏற்பட்ட திவ்யதேசங்களுக்கு பாடாம விட்டுட்டாரே கேட்டா என்ன பதில் கிடைக்கும்னா, பாடுறதுக்கு முடியல, பாடல. ஏதோ 4 எழுத்து பாட முடியும்னா திவ்யதேசங்களை பத்தி பாடலாம். வாசாம் அகோச்சரம், மொழியை கடக்கும் பெரும் புகழ் பகவானுக்கு உண்டானது. ஒரு தேவப்பெருமாளை பார்த்து வேதங்களே பேச முடியாதுன்னா நாமாறு பேசுவதற்காக ஒரு செல்லப்பிள்ளை எதிராஜர் தானு வீடுபட்ட செல்லப்பிள்ளையினுடைய வடிவழக பத்தி 2 வார்த்தை பாசுரம் பாட முடியுமா? முடியாதனால விட்டுட்டார்கள் ஆழ்வார்கள். கண்ணனாக சிவசாதிக்கிற ராஜகோபாலன் அவ்வளவு சுலபமா வார்த்தை எடுத்து பாசுரம் பாட முடியாதுன்னே விட்டுருக்கணுமே தவிர பாசுரத்துக்கு இவர்களால தெரியாதுன்னோ அறியாதுன்னோ விட்டவர்கள் கிடையாது. அதே போல குக்கியமாக, குக்கிய தரமாக, குக்கிய சமமாக மறைத்து வைக்கப்பட்ட அர்த்தம் ஸ்ரீதேவி நாச்சியாரை பத்தின பிரபாவங்கள் அதுல உண்மை சிலதுதான் கிடைக்கிறது. வேத பாகத்தை வேதாந்தத்தை தேடி பார்த்தோம்னா இன்னும் அதை பத்தி உண்மையா நாம தெரிஞ்சுக்கணும்னா வெறும் வேதாந்தம் மட்டும் இருந்திருந்தா ஸ்ரீதேவி நாச்சியார் வைபவம் தெரிஞ்சிருக்காது. அதுக்கு 6 உபபிரம்மணங்கள் அமைத்தார்கள்னு பார்த்தோம்னா வேதங்களுக்கு உபபிரம்மணங்களை மகரிஷிகள்லாம் அமைச்சுட்டா. ஆனா வேதாந்தத்துல சொல்லப்பட்ட ஸ்ரீசூக்தத்துக்கு எதை உபபிரம்மணமா எடுத்துக்கணும்? ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளும் புறத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்திலே ஒன்னான ஸ்ரீஸ்தவமும் சுவாமி வேதாந்த தேசிகனாருடைய ஸ்ரீஸ்துதியும் சுவாமி பராசர பட்டருடைய அற்புதமான ஸ்ரீகுணரத்ன கோஷமும் இவை எல்லாவற்றுக்கும் முன்னோடியான ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியம். இந்த 4 கிரந்தங்களை இல்லாத போயிருந்ததுன்னா 6 ஸ்ரீதேவி நாச்சியாருடைய வைபவத்தை சொல்ல போறார். இருக்கு, அழகா புத்தகம் போட்டு வச்சிருக்கா, ஸ்ரீசுத்தத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லை. ஆனா அதனுடைய மர்மம் மனசுல புரியணும்னா சுலபத்துல புரியுமா? ஆழ்வார்கள் அந்த நாச்சியாரை எப்படியெல்லாம் அனுபவித்து பாசுரம் பாடியிருக்கார். தங்களுக்கு மாதான்னு பகவான நினைத்தார்களா, இவனோட சேர்ந்த பகவான நினைத்தார்களா? ஆழ்வார் ஆச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டே இதை ஒருவாறு நாம் சீர்தூக்கி காண முடியும். அந்த ஸ்ரீசூக்தம் அதுக்கு வியாக்கியானம் அருளி செய்தவர்னு பார்த்தோம்னா நலந்திகள் நாராயண ஜீயர் என்னொரு பெரியரை பத்தி வேதாந்த தேசிகன் தன் கிரந்தத்துல எடுத்து காட்டுறார். இந்த நலந்துகள் நாராயணஜியருக்கு நாராயண முனின்னு பேர். பராசர பட்டருடைய சிஷ்யர்களிலே ஒருத்தராக இருந்திருக்க வேணும் என்றுதான் பூர்வர்கள் இன்றளவும் சொல்லி வந்திருக்கார். அது பெரிய ஜீயர் நஞ்சியர்னு சில பேர் சொல்றதாகவும் அத நாராயண முனின்னு சில பேர் சொல்றதாகவும் 6ங்கிற விசாரம் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. இருக்கட்டும், இப்ப 6 பண்ணாங்கிறத விட அவர் என்ன எழுதினாருங்கிறதுதான் நமக்கு முக்கியம். சுவாமி தெளிவாக நீரோடைய போல எழுதியிருக்கிற வியாக்கியானத்தை பார்த்தோம்னா இவ்வளவா ஸ்ரீதேவி நாச்சியாரின் வைபவம் அவளுக்கு உண்டு. ஆனா புஸ்தகத்தை படிச்சாத்தானே நமக்கு புரியுது. நமக்கு புரியணும்னா அவளுக்கு ஒண்ணு புஸ்தகத்தினால வைபவம் தர போறதில்லை, இருக்கிறது தான். ஆனா மந்தமதிகளால நாமும் அறியும்படி வியாக்கியாத்தாக்கள் அருளி செய்யாம போயிருந்தா எங்க தெரிஞ்சுக்க போறோம்? மிக்க மணவாள மாமனிகள் என்ன சாதிக்கிறார்? பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ளவைக்கும் தெரிய அரிய வியாக்கியைகள், அரியதான வியாக்கியானங்களை இன்றளவும் நாம் தெரிந்து கொள்ளும்படி எழுதி வைத்தார். அதனாலதான் அவரை பரமகாருணிகர்னு கொண்டாடுறோம். அத போல ஒரு காருண்யம் வழிபடுத்தவராம் நலந்திகள் நாராயண ஜீயர். அந்த சுவாமி அத்யற்புதமா வியாக்கியானம் எழுதியிருக்கார். கஷ்டமான விஷயம். ஆழ்வார் பாசுரங்கள் வியாக்கியானம்ங்கிறது ஒரு மாதிரி, பாவம் தெரிஞ்சுட்டா அழகா வியாக்கியானம் பண்ணிவிடலாம். அதுவே கஷ்டம், பாவம் சுலபத்துல புரிஞ்சுபடாது. ஆழ்வார் எந்த நிலையிலேருந்து பாசுரம் பாடுறாருன்னு. ஆனா ஸ்ரீசூக்தம்னா அது வேத வேதாந்த பாகமா இருக்கிறபடியாலே அதுக்கு தகுந்தாப்புல வியாக்கியானம் பண்ணியாகணும். அனுபவத்தை ரொம்ப சேர்த்துட முடியாது. பிரமாணத்தை தான் முக்கியமா வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணியாகணும். அந்த நிலையிலிருந்து வலுவாம வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியவர் நலந்துகள் நாராயண ஜீயர். நாராயண முனின்னு சொல்லுவார்கள். சில இடத்துல பெரிய ஜீயர் நஞ்சியர்னு காட்டியிருக்கா.
அது இல்லை. இவர் நாராயண முனி, நலந்திகள் நாராயண ஜீயர்னு பெரியோர்கள் ஸ்தாபித்திருக்காங்க. அவர் வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகளை எல்லாம் சேர்த்து நமக்கும் புரியும்படி தமிழிலே இன்றைக்கு எழுந்தருள் இருக்கிற ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியரான புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அத்புதமா கிரந்தத்தை போட்டிருக்கார். அடியார்கள் எல்லாரிடத்திலையும் விண்ணப்பம். சின்ன புத்தகம், 160 பக்கம் தான் புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி வாசி பார்த்தோம்னா வியாக்கியானத்தை போல கஷ்டமா இருக்காது. அதையும் போய் சொல்றேன். படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கக்கூடிய புத்தகம். நமக்கு தெரிஞ்ச பல சீசூக்திகள் அந்த புத்தகத்துல வரும். வாசிலேயே வந்தோம்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காப்பல் இருக்கேங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு எளிய தமிழிலே அடியார்களும் புரிஞ்சுக்கும்படி எழுதியிருக்கார். அந்த சுவாமிக்கும் கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு கிரந்தத்திலே ஏதோ 2 வார்த்தை சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன். இதிலே நிறைய லட்சுமி தந்திர வாக்கியங்களை எடுத்திருக்கிறபடியால் அந்த சீசூக்திகளையும் ஒரு தரம் சாதாரண கேட்கணுங்கிறதுக்காக கிரந்தத்தை வச்சுட்டே சொல்லிடுறேன். ஏன்னா அதெல்லாம் எத்தனை தரம் சீசூக்த அனுபவம் கிடைக்க போறதுக்கு தெரியாது. ஏதோ ஒரு தரம் கிடைக்கலாம். அவ்வளவா பிரச்சாரத்துல இல்லாத கிரந்தம். அதிலே அடியார்கள் காதல ஒரு தடவையான நாச்சியாருடைய திருவாக்கு நேரம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சீசூக்திகளை சேவித்து தெரிவிக்கிறேன். அடியனுக்கு அது மனப்பாடம் இல்லை. அதனால பார்த்தே வாசி சொல்லு. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.